நெடுந்தீவு அருகே கடலில் தத்தளித்த தமிழக மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 500க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். ஒரு படகு பழுதானதால் அதிலிருந்த 4 மீனவர்களும் கடலில் தத்தளித்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு சென்றனர். அங்குள்ள கடற்கரை முகாமில் வைத்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 20 மீனவர்கள் விடுவிக்கப்படாத நிலையில் மேலும் 4 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரையும் மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 10 நாள் 15 நாளைக்குள்ள அங்க பருவகாலம் மாறிச்சுன்னா அந்த படகுகள் ஃபுல்லா ஒண்ணுக்கு போயிடும். இப்பமே 11 போட்டு அங்க தாந்து கிடக்கு. இது உள்நாட்டு போறாங்க நடக்கும்போது கூட நாங்க இப்பரா இருக்கிற படகை தேடி போனா பிடிக்க மாட்டாங்க. அதை மனித அடிப்படையை விட்டுருவாங்க. இப்ப இலங்கை கவர்மெண்ட் மனித அடிப்படையே இல்ல. படகுல இப்பரா படகு என்ன செய்ய முடியும்? பழுதாகனா இன்ஜின் கடல் மேல இருந்தா தெரியுமா? இன்ஜின் வேலை பார்க்க முடியுமா? அப்படி படகு பிடிச்சிட்டு போறாங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். பாரத பெரும் உடனே தலையிட்டு இந்த லிப்பராகிற போட்டுகளை எல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தணும்.